ஹலோ மக்களே, நான் உங்கள் குட்டி ராட்சசி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, குவைத்தில் அக்வாரியம் சொல்லுவாங்க, சயின்ஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னா கண்காட்சின்னு சொல்லுவாங்க. இந்த கண்காட்சியில் ஸ்பெஷலாக என்ன இருக்கும்னா மீன் தான் நிறையா இருக்கும். சரிங்களா, நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா, நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ஏற்கனவே இதை வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். சரிங்களா, இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போன கடைசி தடவை போட்ட மாதிரி இந்த தடவை இருக்காது. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி நிறைய இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மீன்கள் அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பறவைகள் மிருகங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இது இப்போ நீங்கள் பார்க்குறது என்ட்ரன்ஸ். சரிங்களா, உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோம்னா டிக்கெட் எடுக்கணும். கண்டிப்பாக இதுக்கு அமௌண்ட்டு பே பண்ணி தான் உள்ளே போக முடியும். ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு இருக்கும். நம்ம இப்போ எங்கே போகிறோம்? அக்வாரியம் போகிறோம். சரிங்களா, இது ஃபுல்லாக சுற்றி பாறையாக இருக்கும். நீங்கள் உள்ளே போன போச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எனக்கு என்னன்னு தெரியாது உண்மையில். ஆனால் அது முதல்ல மாதிரி ஒரு மாதிரி நாக்கு வெளியில் தள்ளிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்து. முள்ளம்பன்றி அடுத்தாலும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நானும் தேடி தேடி பார்க்குறேன் முள்ளம்பன்றி எங்கே இருக்குன்னு. அந்த வளைவு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் அந்த முள்ளம்பன்றி இருந்துச்சு. கடைசியில் அந்த முள்ளம்பன்றியை கண்டுபிடிச்சிட்டேன். பூனை, இது காட்டு பூனைன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்பவும் போல் பூனை மாதிரி தான் இருந்துச்சு. மேபி காட்டு பூனையாக இருக்கலாம்னு என்னோட கெஸ். உங்களோட கெஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் வெளியிலன்னு சொல்லி போவோம். மேக்ஸிமம் வியாழக்கிழமை போவோம். அப்போ கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸ். அந்த மீன் பறவைகள்லாம் பார்க்கும்போது தனியாக ஒரு ஹாப்பினஸ். இந்த மீனை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அந்த மீனை பார்த்து அதுக்கு ஃபுட்டு கொடுத்தோம். அதை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தெரியும். ஃபுட்டு கொடுக்கும் போச்சும் எல்லா மீனும் மேலே சாப்பிடும் போச்சும் துள்ளி துள்ளி குதிக்கும் போச்சும் அதை பார்க்கும் போச்சும் நம்மளை அறியாமையே ஒரு தனி சந்தோஷம். அதுதான் சொல்கிறது, இயற்கைக்கும் மனுஷனுக்கும் உள்ள லவ்வுன்னு சொல்லுவாங்க. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே உண்டு. சரிங்களா, கடவுள் படைப்பு ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகழகாக படைச்சிருக்காரு, எடுத்திருக்காரு. அதை நம்ம கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரசித்து இது பண்ணணும். எப்போவுமே வேலை அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்போ ஹாப்பினஸ்ன்னு சொல்லி அந்த இதுக்கு இருக்கிறோம். நம்ம இப்படி வெளியில் போகும்போச்சோம், இப்படி பார்க்கும்போச்சோம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இப்போ நீங்கள் உங்களை அறியாமே ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுதான் உங்களோட ஹாப்பினஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். நானே எவ்வளவோ வீடியோஸ் போடுறேன், எடுக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக என்னை பற்றி ஃபுல் டீட்டெயில் சீக்கிரமாக நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா, நம்ம யூடியூப் சேனலில் நம்ம எவ்வளோ வீடியோ போட்டுட்டோம். என்னை பற்றி ஒரு வீடியோ போடலை, நான் சீக்கிரமாக போடுறேன். நான் யார் என்ன யாதன் ஏற்கனவே எனக்கு கமெண்ட் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, ரிப்ளை பண்ணுறேன். முன்னாடி நம்ம குவாரியம் போயிருக்கோம். போகும்போச்சும் நம்ம வீடியோ போனபோச்சும் பாம்புலாம் ஆனால் நான் பார்க்கல. சரிங்களா, இந்த வாட்டை பாம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பாம்பு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், வெள்ளை கலர் செவலை கலர் பாம்புன்னு பெரிய பாம்பும் இருந்துச்சு. எப்போது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்துச்சு. ஒரு பயமும் இருக்கும், ஒரு தனி ஹாப்பினஸ்ன்னு சொல்லலாம். குவைத்திலேருந்து நம்ம வீடியோவை பார்க்குறவங்க இருக்காங்க. சரிங்களா, நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டு ஆமை இருந்துச்சு. சரிங்களா, 2 ஆமை. இது பெரிய அம்மாவும் பிள்ளையும் இருந்துச்சு. உள்ளே போகும்போதும் மரம் செடி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. செட் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோக்குள்ள. அந்த எல்லாமே ஒரிஜினல் மரம், அந்த இது எல்லாமே ஒரிஜினல், எதுவுமே இது கிடையாது. நம்ம ஊரில் உள்ள கிறிஸ்மஸ் ட்ரீலாம் நான் இங்கே பார்த்தேன். லாஸ்ட்டு தடவை போயிருக்கும் போச்சும் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்த ஞாபகம் இல்லை. இந்த வாட்டை போயிருக்கும் போச்சும் கொஞ்சம் ருசித்து பார்த்தோமா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இது இருந்துச்சு. இப்போ பாருங்கள் பாம்பு, எப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இங்கே இருக்கிற இந்த பெரிய பாம்பு மாதிரி 2 இருந்துச்சு. நீங்கள் இப்போ பாருங்கள், இதில் பெருசு. இந்த பாம்பு பார்த்துனா ரொம்ப வருஷம் ஆகுது. சின்ன வயசில் பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் பாம்புன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஃபுல்லாக ஹாஸ்டல்னே ஓடிட்டு பார்க்குறதே இல்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். இந்த தண்ணி சவுண்டை கொஞ்சம் கேட்டு பாருங்கள், அப்படியே அருவி கொட்டுற மாதிரி இருக்கும். ஊதா கலர் மீன், மஞ்சள் கலர் மீன் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது கிறிஸ்மஸ் ட்ரீ, அது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனால் குவைத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போச்சும் நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். சரிங்களா, இந்த வாட்டை தான் நான் கிளியராக பெரிய மரம் வாங்குவோம். அதை பார்க்கும் போச்சும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஊரில் பார்த்தது இப்போ இங்கே இருக்குதான்னு சொல்லும் போச்சும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளை அறியாமலே ஒரு சந்தோஷம் வரும்ல, அது ஒரு சந்தோஷம். நம்ம ஊர் மரம், இது எந்த ஊர் மரம்னு தெரில, நம்ம ஊரில் மேக்ஸிமம் நிறையா இருக்கும்.
இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஆட்கள் வந்துட்டு தான் இருந்தாங்க. பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் நிறையா வந்துட்டு இருந்தாங்க. இந்த செடி நிறையா இருந்துச்சு. ரோஸ் கலரு, வெள்ளை கலரு, பச்சை கலர்னு இருந்துச்சு. இந்த செடியோட பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா? எனக்கு இந்த பேர் தெரியலை, நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பென்குயின்லாம் இருந்துச்சு சரிங்களா? பென்குயின் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. மேக்ஸிமம் நம்ம இப்படி போகிற இடத்துல பார்த்தா தான் உண்டு இந்த பென்குயின்லாம். ஏன்னா நம்ம கடல் சைடு தான் இந்த பென்குயினை ரொம்ப பார்க்க முடியும். இப்படி இந்த கண்காட்சியம், அருங்காட்சியகம் இப்படி போனால் இப்படி பார்த்தா தான் உண்டு சரிங்களா? அடுத்தல ஒரு பூ, இந்த வெள்ளை கலர் பூ நான் சொன்னேன் தெரியுமா? அந்த பூவு உண்மையில் ஒரிஜினல் பூவுங்க. மீன் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அக்வாரியத்தை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நீர்வாழ் பிராணிகளையும் தாவரங்களையும் வளர்க்கும் தொட்டின்னு சொல்லுவாங்க. காட்சிப்படுத்தும் ஒரு செயற்கை தொட்டி அப்படின்னும் சொல்லுவாங்க சரிங்களா? கடல் அருங்காட்சியம் அப்படின்னும் சொல்லுவாங்க. உயிருள்ள மீன்களின் தொட்டிகளை கொண்ட கட்டிடம்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே கண் கவரமாக அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு செயற்கையாக வடிவமைச்சிருக்குது. ஆனால் இது இயற்கையை பொருட்களை கொண்டு இது பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக ஒவ்வொன்றும் இருக்குது. அதுதான் இதோட அக்வாரியத்தோட சிறப்பு. பார்க்குற நீங்கள் இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட மீனை, பறவையை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம்லாம் பார்க்குறீங்களான்னு கமெண்ட் பண்ணணும் சரிங்களா? இது ஒரு பெரிய நீல கலரில் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த டேங்கு ஃபுல்லாக மீன் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த குவாரியம் பேருக்கும் போச்சும் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு சரிங்களா? அந்த இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மீன்லாம் அப்படி தொட்டிக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கலாம். அது அப்படி போயிட்டுருக்கும் போச்சும் ஒரு குட்டி பாப்பாவோட அப்பா சொல்கிறாங்க அந்த மீனை போய் பிடின்னு. அந்த பொண்ணும் ஓடி போய் அந்த மீனை பிடிக்குது. அந்த பொண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குன்னு. ஆனால் அதை பார்க்க உண்மையில் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியும் இந்த நீல கலர் மீனை பார்த்துருப்பீங்க. ஆனால் கலரு தான் ஃபுல்லாக நீல கலரில் ஒரு டேங்கு, பெரிய டேங்கு, நம்மளை விட பயங்கர ஹைட்டாக இருந்துச்சு அந்த மீனுக்கு டேங்கு ஃபுல்லாக. அதுக்குள்ளே ஆர்டிஃபிஷியலாக அதை மீனை வளர்க்குறாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆமையை பார்க்கும்போதும் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆமைன்னு நினச்சேன். இப்போ பிரியுது பார்த்தீங்களா? அப்புறம் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் 2 ஆமை ஒன்று சேர்ந்து இருக்குதுன்னு. பார்க்கும்போது படக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஆமை தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. மேலே எதிரொலி தான் அப்படி இருக்குதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா தான் தெரியுது 2 ஆமைன்னு. இந்த புழு மாதிரி மீன் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். எப்பா சூப்பராக இருந்துச்சு. என் கூட ஒரு பொண்ணு வந்திருக்குது சொல்லிச்சு, அக்கா அது ஸ்னேக்குக்கான்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணை தப்பு சொல்லக்கூடாது, ஏன்னா பார்க்குறதுக்கு உண்மையில் ஸ்னேக் மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கும்போதும் கடலுக்கு அடியில் மீன் பிடிக்க போவாங்க தெரியுமா? அவங்க விஷுவலாக நேரடியாக காமிக்கும் போதும் இப்படி தான் இருக்கும். ஆனால் இது என்னென்னா இயற்கை கிடையாது, இது செயற்கையாக வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் இயற்கைக்கும் செயற்கைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துடுங்க. இதை மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அது அப்படி பார்க்கும்போதும் உண்மையிலே நம்ப முடியலை நம்ம கண்ணையே. இந்த மீனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்குன்னு. இந்த மீன் பயங்கர விஷம் உள்ளது. இது ஜெல்லி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிடுவேன் சரிங்களா? இது ரொம்ப ஆபத்தான மீனுன்னு சொல்லுவாங்க ஜெல்லி ஃபிஷ்ஷு. இந்த மீன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுவோம். இந்த அக்வாரியம் ரொம்ப பெருசு. நம்ம உள்ளே பாறை மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பாறை, அப்புறம் பாறைக்குள்ளே வடிவமைச்சு அப்படியே போய் அதுக்கப்புறம் மீனாக நிறைய மீன்கள், இந்த எப்படி சொல்ல பறவைகள் இருந்துச்சுல, ஆந்தை இருந்துச்சு. ஆந்தை நான் உங்களுக்கு காமிக்கலன்னு நினைக்கிறேன். ஆந்தை இருந்துச்சு, வேறு பூனை இருந்துச்சு, காட்டு பூனை. இன்னொன்று இருந்துச்சு. நான் ஒரு பூனை தான் காமிச்சிருக்கேன், இன்னொரு காட்டு பூனையும் இருந்துச்சு. இந்த மீன் இப்படி சுற்றி வருதா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே தான் இந்த மீனும் போகுது, அதுக்கப்புறம் திரும்பவே வந்துடுது. இந்த வடிவமைப்பு அப்படியே வடிவமைச்சிருக்காங்க. செயற்கை வடிவமைச்சிருக்கிறது தானே. அப்போ ஏதோ இது வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ல, க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட இடம் க்ளோஸ் பண்ணி இதுக்குள்ளேயே தான் இது பண்ணுற மாதிரி. ஆனால் பெருசு, ரொம்ப பெரிய இடம். இது ரொம்ப பெருசு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெள்ளை மீன், பெரிய பெரிய மீன். லாஸ்ட் டைம் போயிருக்கும்போதும் இன்னும் பெரிய மீன்லாம் கிடந்துச்சு. ஆனால் பாம்பு கிடையாது. கடைசியில் பாம்பு இருந்த இடத்துல முன்னாடி என்னென்னா ஓணான் இருந்துச்சு. நம்ம ஊரில் ஓணான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது பெரிய ஓணான் இருந்துச்சு. இந்த வாட்டை போயிருக்கும்போதும் அந்த இடத்துல பெரிய பாம்பு, பெரிய மீன். இப்போ பார்க்கிங்களா, அந்த மீன் இருந்துச்சு. இது கூட இன்னும் ஒரு 2 மீன் இருந்துச்சு. வெள்ளை கலரும் ஒரு மஞ்சள் கலர் சம்திங் நினைக்கிறேன்,
பேரும் ஞாபகம் இல்லை. இதே தொட்டியில் வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு வெள்ளை கலர் இன்னொரு மீன் இருந்துச்சு. அந்த நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அந்த மீனும் தெரியும். சரிங்களா? பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கு ஒரு சப்போர்ட். உங்களுக்கு எப்படி வீடியோ போட என்ன ஏதுன்னு சொன்னிங்கன்னா நான் இன்னும் வீடியோ வந்து நிறைய போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். சரிங்களா? அடுத்தடுத்தால வீடியோ வந்து 2-3 நாள் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒரு 2 வீடியோக்கு அப்புறம் வந்து என்னோடய டீட்டெயில் வந்து ஃபுல் டீட்டெயில் என்ன ஏதுன்னு வரும். சரிங்களா? நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் வந்து இப்போ தான் ஒரு 2-3 மாதமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? வீடியோ ஒவ்வொன்றா போட தான் எனக்கு வந்து அனுபவம். ஏன்னா எனக்கு வந்து பேக்ரவுண்டில் யாருமே கிடையாது. யூடியூபர்ஸோ இல்லை பெரிய பெரிய ஆட்களோ யாருமே கிடையாது. நம்ம போட தான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொன்று வந்து கற்றுக்கிடுறேன். சரிங்களா? உங்களோட சப்போர்ட் இருந்தால் தான் நான் இன்னும் மேலே போக முடியும். இப்போ பார்த்துட்ருக்கீங்க தெரியுமா, அந்த மீன் எல்லாம் ஒரே தொட்டியில் இருந்துச்சு. ஒரு பெரிய தொட்டினா பெரிய தொட்டி. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பெரிய மீன், இந்த மீன், இன்னொரு வெள்ளை கலர் மீன் ஒன்று கிடந்துச்சு புதுசாக. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் குவைத்தில் இருக்கீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குவைத்தில் இருக்காங்கன்னா ஒருக்கா வந்து அவங்கள வந்து அக்வாரியம் போய் விசிட் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், ஒரு சின்ன ஹாப்பினஸும் கிடைக்கும். எப்போவும் வேலைன்னு தானே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் வெளியில் போய் நம்ம மைண்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தால் எல்லாம் நல்லது தானே. நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு வெள்ளை மீன் என்ன ஓடுது பாருங்கள், அந்த கீழே போகுது பாருங்கள். அதில் 2 மீன் இருந்துச்சு, வெள்ளை மீன். அந்த இதுலையே நேரில் பார்க்கும்போச்சும் உண்மையில் பயங்கர சூப்பராக இருந்துச்சு. என்னோடய மொபைல் வந்து அவ்வளோக்குள்ள குவாலிட்டி இல்லை. ஏன்னா நம்ம அவ்வளோக்குள்ள குவாலிட்டியான மொபைல் இன்னும் வாங்கலை. நம்ம மேலே போய் அதுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் யூடியூபுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் வாங்குகிற நிலமை வந்தால் நான் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக சூப்பராக வீடியோ போடுவேன். சரிங்களா? என்னோடய எஃபெக்டை நான் போட்டுட்ருக்குறேன். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறத வச்சு நம்ம வந்து போடணும். அப்போ தான் மேலே போய் ஒவ்வொன்றா வந்து வாங்கிட முடியும். இந்த பெரிய மீன்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கலாம். இந்த மீன் எல்லாம் கீழே போயிட்டே இருந்துச்சு. நான் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன், இது ஏன்டா கீழே போகுதுன்னு. கீழேயும் இதே மாதிரி தொட்டி ஏதாவது அமைச்சு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியலை. என்னோடய மைண்டு பொறுத்தவரையில் நான் யோசித்தது கீழேயும் தொட்டி ஏதாவது அமைச்சு வச்சுருப்பாங்கன்னு. ஃபுல் மீனும் கீழே போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. இந்த பெரிய மீன், பெரிய தொட்டி, நிறைய மீன், சின்ன மீன்கள். இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடியுது. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து வீடியோ இல்லை. ஏன்னா இதுதான் லாஸ்ட் எண்டு வீடியோ. இந்த வீடியோவில் வந்து சின்ன வாய்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஏதாவது இருந்து சவுண்ட் ஏதாவது இருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வீடியோ எடுக்கிறது ஒரு டைம், நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது ஒரு டைம். ஏன்னா நம்ம வந்து அங்கே போயிருக்கும் போச்சும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது. நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதே மாதிரி கிளியராக எடுக்க முடியாது. நம்மள்ட்ட எந்த ஒரு அசஸரியும் இல்லை யூடியூபுக்குள்ளது. அதனால் வாய்ஸ் வந்து கிளியராக இருக்குது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கணுமா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க.